சர்ப்பம் கொண்டு வந்தது, கொடுத்தான், வாங்கிட்டான். அப்ப இந்த பையன் சொன்னா, அப்பா அவதாங்க உனக்கு சாமர்த்தியமே போராதுடா, ஒரு தடவை குண்டலத்தை கொண்டு பாம்புக்கு பறி கொடுத்துட்டேன், நான் உங்க கூட வர இந்த குண்டலத்தை என்கிட்ட கூட ஜாகிரதை. அப்பா இந்திரா உனக்கு கோடி நமஸ்காரம், ஏற்கனவே சொன்ன விஷயம் தெரியும். எடுத்துன்னா போனா குண்டலத்தை அப்படி அகலிக காதுல மாட்டினான்னு சரித்து. அந்த நேரத்துல என்னதான் இருந்தாலும் இந்திரன் அந்த குண்டலத்தை வாங்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த கௌதமர் இல்லாத நேரத்துல வந்தான்னு சரித்து. காலை ஏன்னா அந்த அகலிக பஞ்சகன்யாம் ஸ்மரன் நித்தியம்னு தினந்தாரம் 5 பதிவிரதைகளை நினைக்கணும். அகல்யா, சீதா, தாரா, மண்டோதரி, திரௌபதின்னு. அப்படிப்பட்ட தேவியை பத்தி நாம புத்தவங்கிற பேசவே முடியாது. அவன் குண்டலத்தை தான் வாங்க அகலிக கிட்ட வந்தான். எப்படி வந்து நின்னாலும் தவறு தவறுன்னு சாதிச்ச ஷிலாபுத்வா. அந்த மாதிரி அகலிகைக்கு சாப விமோச்சனம். இந்த சரித்திரத்தெல்லாம் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்ல, அவளுக்கு பரம அனுகிரகத்தை பண்ண நேரம் மிதிலையின் உபவனத்துக்கு போறாங்க. சொன்னது மாதிரி சப்த சமுத்திரத்தை ஒரு சின்ன கடுகுக்குள்ள வச்சாலும் வைக்கலாம். இந்த ராமாயணத்தை ஒரு நாள்ல சொல்ல முடியுமா நினைச்சு பாருங்க, முடியாது. இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த பகவானுடைய ராமத்தை ராம 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 சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. மிதிலையின் உபவனத்துக்கு வந்த நேரம் பிரணவாகாரத்திலிருந்து எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு ஒரு சப்தம் யாருன்னு தெரியல. அந்த நேரத்துல மகர்ஷிகள் அத்திரி, மைத்திரேய, துர்வாச, ரகத்தியர், அங்கிரர், ஆருணி எல்லா மகர்ஷிகளும் ஆச்சரியமாக பார்த்து நிற்க, பிரணவாகாரத்திலிருந்து விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னு தெரிய, நேர ஜனகனுடைய பல காமலாளிகள் நேரே சென்று, ஜனகரே விஸ்வாமித்திர மகரிஷி கோத்திர மகரிஷி வந்திருக்காருன்னு சொல்ல, ஜனகன் பூர்ண கும்பத்தை எடுத்துன்னா எந்த இடத்துல விஸ்வாமித்திரன் குழந்தைகள் இருக்கிறார்களோ, ஐயனே தவத்தால் உயிர்த்தே அருளும் கும்பரமும் பெற்றே மெய்யவோர 2 மிகுதவனால் மறைக்கும் உய்யவன் முகமன் கூறி வரணும் வரணும் ஸ்வாகதம்னு சொல்லி, இமம் குமாரம் பத்ரந்தே தேவதுல்ய பராக்கிரமம் கஜசிங்க கதி வீரம் சார்தூல விஷபாவமோ அஸ்வின விவரூபேண சமுபஸ்தித யௌவனோ. பூமியில கால் படல. இவன் நமஸ்காரம் பண்றது விஸ்வாமித்திரரை பார்த்து நமஸ்காரம் பண்ணான். ஆனா பகவான் ராமனையும் லக்ஷ்மணனையும் பார்த்து, இந்த குழந்தைகளுக்கு மங்களம் உண்டாகட்டும், ஆகா அற்புதமா தேவர்கள் மாதிரி இருக்காளே, பூமியில கால் படல. கஜசிங்க கத்தி வீரோ, சிம்மம் மாதிரியும் யார மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய நேரம். அங்கேருந்து ஜனகனானவன் விஸ்வாமித்திரனிடம் தனுர் யாகம் 12 நாள் நடக்கிறது. இந்த சிவன் இந்த சரித்திரங்கள் எல்லாம் அப்படியே எங்க வாயை கட்டி போடுற மாதிரி அற்புதமான சரித்திரங்கள். எல்லாருக்கும் இந்த ராமாயணம் தெரியுங்கிறதுனால இப்படி ஓட்டிட்டு போறோம். ஜனகன் தன்னுடைய சபைக்கு வரணும்னு அழைக்க ராம லட்சுமணர்களை அழைச்சிட்டு போறாங்க. ஆனா இந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி அருணாச்சல கவிராயர் ஒரு பாடலை பாடி, என்ன பேரோ தமிழ் பாடல் தான் எல்லாருக்கும் உலகம் முழுக்க தெரிந்த பாடல். பகவான் ராமனை பத்தி பாருங்க, உலகம் முழுக்க தான் பிரசித்தம். அன்னைக்கு தசரத
சக்கரவர்த்தி அயோத்திக்கு மட்டும்தான் ராமனுக்கு பட்டம் சூட்டணும்னு நினைச்சான். ஆனா கைகேயி என்ன சொன்னா, ராமா ஆயுஷு உலகமெல்லாம் பரதன் ஒருவனே ஆள. உலகம் முழுக்க பரதன் ஆளணும். பரதன் ஆளானா அவனுடைய சகோதரன் நாமன். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுக்க பகவானுடைய நாமம் தான். அருணாச்சல கவிராயர் இந்த காலத்துக்கு ஏற்றது மாதிரி பாடி அற்புதமான சபைக்கு போறதுக்குலாம் ஏகப்பட்ட அரசர்கள் எல்லாம். ஏன்னா சிவதனுசாக இருக்கக்கூடிய ஏற்கனவே சிவதனுசு விஷ்ணு தனுசு. சிவபெருமான் தட்சயாகம் பண்ணக்கூடிய நேரத்துல அக்னி வீரபத்ரன் அகோர வீரபத்ரன் ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்ட வில்லு. யாகத்தை நிர்மூலனம் பண்ண எடுத்துட்டு போறார். யாக சம்ரட்சணம் பண்ணி தட்சனுக்கு அனுகிரகத்தை பண்ணி அந்த வில்ல ரிஷிகருங்கிற மகர்ஷியிடம் கொடுக்க, அவர் மூலம் அந்த மித்திலே அரசனுக்கு வர, நிமி சக்கரவர்த்திக்கு வர, அவ வம்சத்துல வந்த வில், பாரமுள்ள வில். அதை நகர்த்தவே முடியாது. அந்த வில்ல பூஜை அறையிலேருந்து கொண்டு வரணும்னா, சபைக்கு கொண்டு வரணும்னா 500 பேர் இழுத்துட்டு வரணும் சக்கரம் போட்டு. இது ஒரு சின்ன உதாரணம் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க குருநாதர் அமரர் வீடாவங்கள கிருஷ்ணமூர்த்திக்காரர் அவன் இந்த ராமாயணம் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் மகாகவியை வச்சு பஞ்சரத்ன ராமாயணம் இந்த மாதிரி வில்லுடைய விஷயத்த சொல்றாளே. பூஜை அறையிலிருந்து 500 பேர் இழுத்துட்டு வரணும், வெளியில சபைக்கு வந்து 1000 பேர் இழுக்கணும். இந்த மாதிரி வில்லு வெளியில வர வர பாரம் அதிகமா இருந்த என்ன காரணம்? அப்போ பெரியவா மகாபெரியவா ஆச்சாரியார் சொன்னா, பஞ்சாங்கத்தை எடுங்க. பஞ்சாங்கத்தை எடுத்தா அந்த இதெல்லாம் ஆடி திருப்பதியில எடுத்து நீ நேர கும்பகோணத்துக்கு பக்கத்துல நாச்சியார் கோவிலுக்கு போகும். ஏன்னா அங்க போனா என்ன, அது நாச்சியார் கோவில் பெரிய கல் கருட உற்சவர் மூலவர் என்ன ஆகிறது. இந்த கல்கருடனுக்கு வஸ்திரம்னா இந்த மாதிரி வஸ்திரம்னா சாத்தியப்படாது. அவருக்குன்னு தனியா போட்டு ஆர்டர் பண்ணி 60 அடி 70 அடி நீளம் உள்ள வஸ்திரத்தை தயார் பண்ணணும். அவர் வஸ்திரம் உடம்புக்கு கட்டணும்னா அந்த நாச்சியார் கோயில் கல்கருடனை வெளியில பகவானுக்கு ஆரோக்கியம் மண்டலத்தை எடுத்துட்டு வரணும்னா உள்ளேருந்து 10 பேர் எடுத்து நடுவில் வச்சுருவாங்க. அந்த நடு மண்டபத்துல இருந்து அடுத்த மண்டபம் போக 50 பேர் தூக்கணும். சரி, பகவான் அதில் வச்சு ஏழை பண்ணலாம்னா 100 பேர் தூக்கணும். வெளியில வர வர கருடனுக்கு பாரம் அதிகமாயிடும். அந்த மாதிரி அந்த ஒரே வார்த்தையில மகாபெரிவான்னு சொல்லி அந்த மாதிரி அந்த வில்லானது கொண்டு வரப்பட்டு சபையில இருக்கு. நிறைய நிறைய அரசர்கள் எல்லாம் இருக்கு. சில பேர் சொல்றா சீதைக்கு தோஷம் போல இருக்கு, இந்த மாதிரி வில்ல வீதி சுத்தமா வச்சிருக்கேன், ஜாதக கோளாறுங்களா. ஒருத்தன் சொல்றான் இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமையா, நான் இன்னைக்கு என்ன தேய்ச்சி ஸ்நானம் வில்ல வளர்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை முடியாது, மனைவி வேண்டாம். திங்கக்கிழமையா சந்திரனுக்கு உகந்தவா, செவ்வாயா முடியாது. இப்படி சொல்ல அப்பா உன்னால வாழ்நாளிலேயே முடியாது. பலவிதமான அரசர்கள் வீட்டில் இருக்கிற நேரம் விஸ்வாமித்திரர் அமர, பக்கத்துல ராமன், பக்கத்துல லக்ஷ்மணன். வத்சேன்னு திரும்பி வந்தான். வத்சேன உடனே லக்ஷ்மணன் டபார்னு எழுந்துட்டாங்க. ஏன்னா ராமன் லக்ஷ்மணன்ல குழந்தை யாருன்னா லக்ஷ்மணன் தான். அவன் எழுந்த உடனே விஸ்வ ராமதனுர்பஷ்ய லக்ஷ்மணா ஒன்ன சொல்லல, ராமனுடைய தனுசுடா, நீ எழுந்திருக்க வேண்டாம்னு சொல்ல. அடுத்த பகவான் எழுந்தும்னா கம்பீரமாக மேடைக்கு போன கம்பன் ஒரே வார்த்தையில ஆடகமான தேடருமாமணி சீதையரும் சூடகால்வளை சூட்டிட நீட்டும் ஏடவில் மாலை இதென்னை எடுத்த. ராமனுடைய கழுத்துல போடக்கூடிய ரோஜாப்பூ மாலையை எவ்வளவு லாகவமாக தூக்குவானோ அந்த மாதிரி வில்ல தூக்கினான். வில்லில அம்பு போட்டுறதுக்கு தான். எடுத்தது கண்டா விற்றது கேட்டார். பெரிய இடியோடு ஒலிக்கக்கூடிய சப்தம் மாதிரி வர சபையில இருக்கக்கூடியவர்கள் மயங்கி விழ ஜனகன், விஸ்வாமித்திரன், ராமன், லக்ஷ்மணன், சீதை 5 பேர் தான் நிலவோட இருக்கிறார்.
அடுத்த நிமிஷம் ராமச்சந்திரமூர்த்தியை கூப்பிட்டு திருமணம்னு சொல்றச்ச பகவான் சொல்றான், முனிவரே நான் குரு கைங்கரியத்துக்கு தான் உங்களோட வந்திருக்கேன், அவங்க ராட்சசங்களை சம்ஹாரம் பண்ணினேன். ஆனா திருமணம்னு சொன்னா தகப்பனுடைய உத்தரவு இல்லாத திருமணம் பண்ணிக்க மாட்டேன். அடுத்த நிமிஷம் விஸ்வாமித்திரர் ஜனகன் எல்லாரும் சேர்ந்து அயோத்திக்கு சென்று 6 நாள் அது போக 6 நாள் வர 6 நாள் கூட்டமாக அயோத்தியா திரண்டு வந்து பெரிய கல்யாண வைபவம். முதல்ல கண்ணுங்க 3 காசு முதல்ல போட்டு மொத்தமாக கடையை வச்சு 4 காசு ஒரே புத்திரனெல்லாம் தசரதன் கேட்டான். 4 புத்திரனை கேட்கல. புத்திராக்க தப்பியமானசிய நாசி வம்ச கரசுதகா, வம்சத்தை விளக்க வைக்கக்கூடிய ஒரு புத்திரன் இல்லைன்னு கேட்டான். இங்க 4 புத்திரன் இருக்கு. அதே மாதிரி சீதாதேவியுடைய பெருமையை சதானந்தர் சொல்ற. இதிலேயும் உபவனத்துக்கு வந்த நேரத்துல பகவானுடைய பெருமையை சொல்றாரு. கண்ணார அடிகை பகவானுடைய பாதம் பட்டு உயிர்த்தாள். சதானந்த சீதனுடைய பெருமையை சொல்ல, சீதையானவள் எப்படி கிடைத்தால் அவனுடைய பெருமை என்ன, இந்த வில்லினுடைய பெருமை என்னன்னு அழகாக சொன்ன. அப்படிப்பட்ட பகவான் சீதையினுடைய பெருமையை சொல்லி மாண்டவி ஸ்ருத கீர்த்தி ஊர்விளைன்னு எல்லா பெண்களையும் பற்றி விவரத்தை சொல்ல ஜனகனுடைய சகோதரனுடைய பெண்கள் இவர்களுக்கும் இந்த 4 குழந்தைகளுக்கு சேர்த்து திருமணம் பண்ணணும்னு மகான்களால் ஏற்பாடு பண்ணப்பட்டு அற்புதமான 4 தம்பதிகளுக்கும் அற்புதமான திருக்கல்யாண வைபவம். ராமச்சந்திரமூர்த்தி அங்கேயிருந்து ஜானவாசத்தில் வர, அந்த ஜானவாசத்துக்கு ஜனக சக்கரவர்த்தி கொடுத்த பொருள்களெல்லாம் 1 2 சொல்லி முடியாது. ஏகப்பட்ட ஏற்பாடு. தனக்கு விதிரேசன் செய்வித்தார் ஜானவாசம், சீரத்து குதிரைகள் ஏழினை பூர்த்தி ஜகஜகன அலங்காரத்துக்கு ஜானவாசம் பண்றா. பகவான் ஆடிட்டு வர பஜன சம்பிரதாயப்படி பகவான் மாப்பிள்ளை வரப்போனா வரக்கூடிய நேரத்தில் அவனை புஷ்பத்தை போட்டு அடைச்சிருந்தனா அவரை சீதாதேவி நேரம் போக மாலையெல்லாம் மாற்றக்கூடிய வைபவங்கள் இப்போ நாங்கள் பாடலை தொடங்குறோம். ராமரா சீதா
இந்த பக்கம் வந்துருக்கணும். கம் திஸ் சைட். அம்மா இந்த பக்கம் வந்துரு. போலாம் போலாம். Love
அந்த சீதி ராமையும் எதிர பக்கத்தில் நிறுத்திக்கணும். அந்த மாத்து மாலை மூணு சுவாமி பேர்ல இந்த ஆயாத்து முதல்ல போட்டுட்டு பாரு. சுவாமிக்கு ஆயாத்து மூணு முதல்ல ராமன் கோயில் இருக்கிற மாலையை உமாசங்கர் ராமன் கோயில் இருக்கிற மாலை தான் பார்த்து ஆரம்பிச்சு Hallelujah.